நான் வந்தோம்னா உங்கள் பேர் நம்ம ஃபார்ம் என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய பேர் கார்த்திக் துரை. நான் வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் சிட்டியில் அவுட்டர் மதுரை பைபாஸ் ரோட்டில் தலப்பாக்கட்டி பிரியாணி லேண்ட்மார்க் அது பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஃபார்ம் நேம் வந்து KSRA பெட்ஸ். எத்தனை வருஷமாக ஃபார்ம் ரன் பண்ணிட்டு? இந்த இடத்துல வந்து ஒரு நியர்லி 10 வருஷத்துக்கிட்ட இருக்குது. இதே இடத்துலையே என் வீட்டு மாடியில் தான் வச்சுருக்கிறேன். பட் நான் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறது வந்து 16 வருஷம் வளர்த்துட்ருக்கிறேன். 16 வருஷமாக 2006 இருந்து 22 வரைக்கும் இப்போ 16 வருஷம் வளர்த்துட்ருக்கிறேன். இது வந்து ஒரு சிறு வயதிலிருந்தே ஒரு இதில் மேலே ஒரு ஆர்வம், இந்த பறவைகள் விலங்குகள் மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. கோழி வளர்க்குறது, முயல் வளர்க்குறது இதெல்லாம் சிறு வயதிலேருந்தே நான் பண்ணியிருக்கிறேன் பள்ளிப்பருவத்திலேயே. அதுக்கப்புறம் திருப்பி அதை நம்ம படிப்பு அது வளர வளர அடுத்து வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. 2006 இருந்து நான் வந்து இப்போ இதில் ஆர்வம் திருப்பியும் வந்தனால அந்த அப்போ கேஜ்டு பேர்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறப்ப நமக்கு வந்து வெளியே பறக்க விட்டு போகிறது வரது ஒன்றும் கிடையாதுங்கிறப்ப ஒரு இதுக்குன்னு டெபியூட்டட் பிளேஸில் வச்சுட்டோம்னா அப்போ அதே இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரினால திருப்பி வந்து ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆரம்பத்தில் வளர்த்த லவ் பேர்ட்ஸ், சாதா லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறது பட்ஜீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஃபின்ச்சஸ், ஜீப்ரா ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒயிட் இருக்கும், அதிலே கலர் இருக்கும், மல்டி கலர் இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சீக், அதிலே அதாவது பிளாக் சீக் ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஜீப்ராலே ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்காலி ஃபின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பெசிட்டி ஃபின்ச்சஸ், இந்த மாதிரி இது வச்சுருக்கிறோம். இது போக ஸ்டார் ஃபின்ச்சஸ், லாங் டெயில் ஃபின்ச்சஸ், கோல்டியன் ஃபின்ச்சஸ். இதுக்கு முன்னாடி பேரட் ஃபின்ச்சஸ் வச்சுருந்தோம், இப்போ அது இல்லை நம்மகிட்ட. பட் ஃபின்ச்சஸ் வெரைட்டியில் எத்தனை வச்சுருக்கிறோம், ஃபின்ச்சஸ் மட்டுமே. இது போக வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ரிங் அண்ட் நான் ரிங் வெரைட்டிஸ் ரெண்டுலேயுமே வச்சுருக்கிறேன். அதுபோக காக்டைல்ஸில் வந்து பேட்ச்லெஸ் ரெண்டுமே இருக்குது. பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ், இந்த மாதிரி பைடு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது போக வந்து பேரட்லெட்டுங்கிறது மினியேச்சர் சைஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட். ஆஃப்ரிக்கனோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். பட் ஃபீடிங் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். பட் அடிஷ்னலாக வந்து அதுக்கு ஏதாவது பழம் ஏதாவது சாப்பிடும், அவ்வளோதான். இது மட்டும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரே வெரைட்டிஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீடிங் ரூம் தான். அதாவது எல்லாமே பேரண்ட் ஸ்டாக் தான், எல்லாமே இண்டிவிஜுவல் பேர்ஸ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து காலனி ப்ரீடிங்கிறது மொத்தமாக எல்லாத்தையும் விட்டு ப்ரீட் பண்ணுறது. இது வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங். ஒரு பேர்டுக்கும் அது பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி கூடு சைஸு, அதுக்கு தகுந்த மாதிரியான பேர் அப்படி போட்டு பண்ணுறப்ப நமக்கு வந்து எஃபெக்டிவாக நமக்கு வந்து ப்ரீடிங் பண்ண முடியும். அதை கன்சிஸ்டன்சி இருக்கும், அதாவது அடுத்த பேர்டோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப அதை ஒரே பேரே நம்ம கரெக்டாக வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக நமக்கு நல்லா வந்து ப்ரீடிங் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜி சைஸ் ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் வச்சுருக்கிறேன். ஃபின்ச்சஸ் எல்லாத்துக்குமே இதே சைஸ் தான். 2 அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி டெப்த்து. இது வந்து நார்மலாக ஒரு ஃபின்ச்சஸ்க்கு மோர் தென் எனஃப். நார்மலாக ஒன்றுக்குள்ளே போட்டு ப்ரீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து லாங் டைமாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து பண்ணினா தான் நமக்கு வந்து குருவி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இந்த பேர்டுக்குள்ள கூட்டு சைஸு. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3க்கு 1.5 அதுலேருந்து ஒரு அடி நீளம் மட்டும் கூட வரும். சரிதானே? அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மட்பாட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மட்பாட்டில் வந்து நமக்கு வந்து ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதாவது எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்னால வந்து இந்த உள்ளே இருக்கிற இன்குபேட்டிங் பண்ணுற டைம்லேயும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது, நல்லா கூலாக இருக்கும் உள்ளே வந்துட்டு. இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஒரு கிளச் முடிஞ்சிருச்சு, இப்போ சிக்ஸை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டை வெளியே எடுத்து போட்டுட்டு 2 மாதம் சும்மா ஃப்ரீயாக விட்டுடலாம். பாட்டை அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சன்லைட்டில் வச்சு நம்ம எடுத்து வச்சு அடுத்த கிளச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாங்கிறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதே இது வந்து நமக்கு வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கழுவுறது வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எந்த மரமாக இருந்தாலும் தண்ணிக்குள்ள போட்டால் உப்பிடும்.
அப்படிங்கிறப்ப நம்ம அதில் க்ளீன் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் பண்ண முடியாமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்கிறது மேக்ஸிமம் மட்பாட்டை தான் யூஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு குருவிக்கு இந்த இடத்துல இதுக்கு செட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் வந்து பாக்ஸ் வைக்கிறது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மட்பாட்டு தான். ஈவன் பேரலட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் மட்பாட்டு தான் இருக்கும், ஆஃப்ரிக்கனுக்கு பார்த்தாலும் மட்பாட்டு தான் இருக்கும், காக்டெயிலுக்கு பார்த்தாலும் மட்பாட்டு தான் இருக்கும். இதுக்குள்ளே நெஸ்டிங் மெட்டீரியல் அது டிஃப்ரென்ஸ், ஒரு குருவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தென்னம்பாளையில் வருது அந்த ஆக்கை, அதை என்ன செய்கிறது சிறு சிறுசாக கட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி போட்டுறப்போம் அப்படின்னா இது என்ன செய்யணும் அப்படி கடிச்சு பஞ்சா ஆக்கிடும். இது வந்து இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்கோம், இப்படி கிடக்குது. இதை எடுத்து என்ன செய்யணும் அப்படியே வந்து கூட வந்து உள்ளே வந்து நல்லா பானைக்குள்ளே இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு கேவ் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே போய் தான் இது வந்து குருவி வந்து முட்டை விட்டு குஞ்சு பறிக்கும். இது வந்து ரிங் வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி செய்யும். இதே நான் ரிங் வெரைட்டி போனோம் அப்படின்னா நான் ரிங் வெரைட்டி காக்டெயில் ரெண்டுக்குமே சேம் மெட்டீரியல் தான். என்னென்னா நம்ம செராத்தூள் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மரம் இழைக்கிறாங்கல்ல, அதில் இழைக்கிற அந்த சியூவல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டாலே வந்து பேரலட்டுக்கு நான் ரிங் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு காக்டெயில் இந்த மூணுக்குமே இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு ஃபுல்லாக பேரலட்டு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் அதாவது பேர்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து மினிச்சர் சைஸ் மாதிரி இருக்கும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு மாதிரி. பட் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இதோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேர்டுக்குள்ள ஆக்டிவிட்டி செய்யும் இது வந்துட்டு. அதனால் வந்து இது கொஞ்சம் பெரிய கேஜி தான் நம்ம பண்ணணும். இதுக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கணும்னா 4க்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஜி சைஸ் வந்து 4க்கு 1.5 அப்படிங்கிறப்ப இது நல்லா ஃப்ரீ ஃப்ளைட்டு நல்ல பேர்டு. பட் ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பட் ஆனால் சைஸ் வந்து ஆப்ரிக்கனோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஃபீடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க. அது போக வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இது போக வெஜிடபிள்ஸு பீட்ரூட்டு கேரட்டு கீரை இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து காமன் டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு பேரலட் இந்த 3 பேர்டுக்கு மட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே இது ஃபின்ச்சஸ்ன்னு போகிறப்ப என்னென்னா எக் ஃபுட் கொடுக்கும், எக் ஃபீஸ்ட் முட்டை பாயில்டு எக் இருக்கு இல்லையா, பாயில்டு எக்கு அதை ஸ்ட்ரம் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மினரல்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம். அது வந்து இதுக்கு நம்ம ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ். அதிலே காஸ்ட்லி ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ்க்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா கேனரி சீடுன்னு ஒரு சீடு இருக்குது, அதையும் கொடுக்க வேண்டியிருக்கும். சீடு மிக்ஸு ப்ளஸ் கேனரி சீடு. நார்மலாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இந்த காக்டெயில்ஸு அப்புறம் நம்ம பேரலட் இதுக்கு 3க்குமே வந்து சீடு மிக்ஸுங்கிறது ஒன்று தான். நெல், சூரியகாந்தி விதை, தெனை, இது 3 தான். நம்ம நாட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான். இது வந்து ஒரு ரேஷியோ 3 கிலோ தெனை போட்டோம்னா 1 கிலோ சூரியகாந்தி விதை 1 கிலோ நெல், அந்த மாதிரி ரேஷியோ. இதே இது வந்து இந்த சூரியகாந்தி சீடு மட்டும் வின்டர் டைமில் கொஞ்சம் குளிர் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து குளிருது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் என்ன செய்யணும் ஒரு 1/2 kg எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுவோம். 1.5 கிலோ சூரியகாந்தி விதை 1 கிலோ நெல் 3 கிலோ தேனை அந்த மாதிரி. ஸோ இது ஸ்டாண்டர்ட் எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும், கேஜில் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஃபீடு ஒரு நாள் ஒரு டச்சா போதும். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக நின்றுட்டே தானே குருவி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்ல, அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரைவசி டைம் வேணும்ல. ஸோ as soon as possible வேலையை முடிச்சிடணும், போயிடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. காலையில் வந்து நம்ம 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சோன்னா எல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு அவங்க வேலை செய்து முடிக்கும் 12 மணிக்கு முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம அது இடையிலே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் மட்டும் எல்லாமே ஃபீடு இருக்கா இல்லையா, எல்லாம் வச்சுருக்காங்களா, மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற மட்டும் ஜஸ்ட்டு செக் பண்ணால் கூட போதும். ஆமாம், அந்த மாதிரி பண்ணினாலே நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா குருவி வந்து நல்லா வருத மாதிரி இருக்கும். அது போக வந்து செங்கல் வச்சுருப்போம் ஒரு கார்னரில். இது வந்து 2 டைப், இது வந்து 2 பர்பஸ் யூஸ் ஆகும். நேச்சுரல் ட்ரிம்மிங் ஆஃப் நெயில்ஸ் அஸ் வெல் அஸ் பீக், ரெண்டுக்குமே. அதாவது கால் இருக்கு இல்லையா, நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே பறக்கிற குருவி வந்து மரத்தில் அங்கங்கே பிடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நேச்சுரலாகவே ட்ரிம் ஆகிக்கலாம். பட் இங்கே நம்ம வச்சுக்கலாம் ஸ்டிக்கு தான் வச்சுருக்கோம், பானை தான் வச்சுருக்கோங்கிறப்ப அது வந்து ஓவர் குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓவர் குரோத் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு வாட்டுக்கு வெளியே அதை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு செங்கல் வச்சிட்டோம் அப்படின்னா இது என்ன செய்யும், அங்கே போய் பிடிச்சி நிற்கிறப்ப நேச்சுரல் ட்ரிம்மிங் ஆகிக்கிறோம். இன்க்ளூடிங் பீக் வாயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குருவிக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பீக்கிங் வளர்ந்துடும். ஓவர் பீக்கிங் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதால் வந்து ஃபீடு வந்து எடுத்து கடிக்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த செங்கல் வந்து நம்ம அதில் வந்து வச்சுருக்கிறோம். அந்த ப்ரீடிங் பற்றி எப்படின்னா இந்த குருவி வந்து எவ்வளோ முட்டை இடம், அது அந்த அடங்கி இருக்கிற டைம் அதெல்லாம் அதாவது ஒவ்வொரு குருவியும் ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸ்லேருந்து சொல்லுவோம். ஃபின்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு 6-7 வரைக்கும் முட்டை போடும். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீமேலோட எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அதை பொறுத்து வந்து 6 முட்டை 7 முட்டை வரைக்கும் போடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சியை பாருங்கள், இதில் 2 தான் பேரண்ட்டு, மிச்சம் 4 வந்து சிக். இதில் ஆக்சுவலாக 4 குஞ்சு பொறிச்சு எல்லாம் வெளியே ரிசோர்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படிங்கிறப்ப இதில் 4 குஞ்சு பொறிச்சு 4 முட்டை போட்டுக்கு 4 குஞ்சு பொறிச்சிருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 முட்டை போட்டு 4 குஞ்சு பொறிச்சிடும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டை போட்டு 2 முறிக்கலாம், 1 முறிக்கும். டிபெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன்ஸை வச்சு தான் வந்து எத்தனை முட்டை போடுது, எத்தனை முட்டை அதில் ஃபெர்டில் ஆகுது, அதில் எத்தனை முட்டை பொறிக்குது,
பொரிச்ச முட்டையில் எத்தனை முட்டை பெருசாகி வெளியே வருது அப்படிங்கிறது. ஆமாம், நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரிச்சிச்சுன்னா வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம ஃபீடும் கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுமே அந்தளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம வந்து வச்சுருக்கிறோம். போதிய அளவுக்கு ஹவுசிங் கொடுத்துருக்குறோம். சரி தானே? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 17 நாள் வரைக்கும் குஞ்சு பொரிக்கிற டைம். ஆமாம், லாஜிக்கலி பார்த்தா அப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் முட்டையிலேருந்து 14 நாளுக்குள்ளே குஞ்சு பொரிச்சிடும். ஆமாம், இது வந்து என்னென்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகிற ஒரு பேர்டு ஃபின்ச்சஸை பொறுத்தளவில். சேம் லைக் ரேபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் நிறைய குட்டியும் போடும். அதே மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளாக பர்பஸாக அதை முட்டை விடாமல் நிறுத்தினா மட்டும்தான் முட்டை விடாமல் நிறுத்தும். இல்லைனா குஞ்சு பொரிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஃபீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஒரு 14 நாள் கடைசி முட்டையிலேருந்து 14 நாள் குஞ்சு பொரிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்தில் குஞ்சு இறங்கிடும், வெளியே வந்துடும். வெளியே வந்தாலும் என்ன அப்படின்னா இந்த பேர்டு ஃபின்ச்சஸ் பொறுத்தளவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பறக்க தெரியும், சாப்பிட தெரியாது. ஸோ நம்மகிட்ட பறந்து வெளியே எஸ்கேப் ஆகி போச்சுன்னா செத்து தான் போகும். ஏன்னா அதுக்கு சாப்பிட தெரியாது. அப்போது இன்னொரு அனதர் ஒரு 2 வீக்ஸ் வந்து அது ஃப்ளஜிங் ஊட்டுற டைம் அதுக்கு பேரண்ட்டு. அப்போ என்ன ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா 6 வெளியே இறங்கிருச்சு அவனே நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துருவோம். அடுத்த கிளச்சி ஸ்டன்டி பண்ணி வாங்குறக்கா எடுத்துருவோம். அடுத்த உடனே முட்டை வச்சிடும். நம்மளோட அதோட சைன் என்ன, அப்போ எப்போ தான் இந்த குஞ்சை இப்போ செப்பரேட் பண்ணுறது. இது எதனா கோழி என்ன செய்யணும்னா கொத்தி குஞ்சு பிரிக்கக்கா கொத்தி விரட்டும். அதே மாதிரி தான் குஞ்சை எது வரைக்கும் கொத்துதோ அது வரைக்கும் நம்ம பிடிக்காமல் விட்டுடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்துட்டோம்னு வச்சிங்கன்னா அதுவே என்ன செய்யணும்னா சிக்ஸ் எல்லாமே செல்ஃப் ஃபீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதுவே போன் விரட்ட ஆரம்பிக்கும். அப்போ அதை பார்த்து நம்ம வந்து பிடிச்சி தனியாக செப்பரேட் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த குஞ்சுக்கு இற சாப்பிட தெரியாமல் செத்து போயிடும். அப்படிங்கிறப்ப இதில் வந்து ரொம்ப ஆனால் இந்த நான் சொன்ன சைக்கிள் 14 நாள் குஞ்சு பொரிக்குது, அடுத்த ஒரு 3 வாரத்தில் குஞ்சு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுது, அடுத்த ஒரு 2 வாரம். அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி தான் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு கிளச்சிங் வந்துடும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு கிளச்சிங் மாதிரி நான் கணக்கு வச்சுக்கிடுவேன். அதாவது ஈவன் இப்போ நம்ம சிக்கு இறங்கிருச்சு, இறங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் கூட இப்போ குஞ்சு நிற்க விட்டுருக்கோம். அப்போ இது செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம், குஞ்சு செப்பரேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமும் ஒரு 3 வீக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸே உள்ள வைப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப என்னோட கணக்கு ஒரு பேர்டு இந்த ஃபின்ச்சஸை பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு 4 கிளச். அப்போ அந்த மாதிரி பண்ணால் ஏன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல்ஸை பொறுத்தளவில் இவ்வளோ சின்ன குருவி ஆனால் 6 முட்டை போடுது. இவ்வளோ பெரிய முட்டை போடுது, 6 முட்டை போடுது. அப்போ அதில் ஓடு கால்சியம், அதுக்குள்ள உள்ள லிக்விடு கால்சியம். அப்போது இவ்வளோ கால்சியம் இவ்வளோ சின்ன பாடியிலேருந்து எப்படி வரும்? அப்படிங்கிறப்போ ரீகெய்னிங் ஆஃப் கால்சியம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஃபின்ச்சஸ். ஏன்னா அது இல்லாமல் போச்சு, கால்சியம் அதில் ரீகெயின் பண்ண முடியலன்னா எக் பாண்டிங் ப்ராப்ளம் வரும். எக் பாண்டிங்னா என்ன அப்படின்னா வயிற்றில் முட்டை வந்து தோல் முட்டையாக இருக்கும். வயிற்றுக்குள்ளே வந்து ஷெல்லு நல்லா ஃபார்ம் ஆகாமல் அது என்ன ஆகும் அப்படின்னா தோல் முட்டை மாதிரி இருக்கும். அப்போது அந்த முட்டையை அந்த குருவியால் புஷ் பண்ண முடியாது வெளியே. அப்போ என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பேக்கில் வந்து பார்த்து பெல்லி மாதிரி பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கும் குருவி வந்து செத்து போயிடும். அப்போ என்னென்னா உடம்புல கால்சியம் சத்து இல்லாத கம்மியாக கிடைச்ச குருவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபீமேலை பொறுத்தளவு நிறைய அடி வாங்கிடும். அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா இவ்வளவு டைம் கொடுத்து இவ்வளவு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதுக்கு எக்ஸசைஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரீடிங் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரீட் பண்ணுற காரணம் வந்து அதுதான். ஸோ ஃபின்ச்சஸ் காமன் நாள் எல்லா ஃபின்ச்சஸும் அப்படி தான். ஃபின்ச்சஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்குறது வந்து ஃபீமேல்ஸ் தான் அடியாகும். மெயின் ரீசன் இது ஒன்று தான், கால்சியம், இன்சஃபிஷியன்ட் கால்சியம். இது மட்டும்தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ப்ரீடிங் பாக்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 முட்டை போட்டிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 5 சிக்குமே வந்து பொரிச்சிருக்கு. இதில் வந்து என்ன பேரண்ட் இருக்குன்னா இதில் வந்து வயலட் பீச் இருக்குது. இதில் ஆக்சுவலாக இது வந்து 5 நாள் குஞ்சு, 5 டேஸ். ஆமாம், இது 5 டேஸு, இது வந்து 4 டேஸ். இது அதுக்கடுத்து மொத்தமாக ஒரு நாள் வித்தியாசம் தான். அந்த உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வரைக்கும் 5 இன்றைக்கி கடைசி குஞ்சு இன்றைக்கி பிடிச்சிருக்கு. பேலன்ஸு குஞ்செல்லாம் உள்ள இருக்குது. பொடி குஞ்சு இருக்குனால கைட்டு எடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஆப்ரிக்கன் பேர்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுவுமே வந்து 7 முட்டை வரைக்கும் போடும். 7 முட்டை வரைக்கும் போடும். பட் இது 5 குஞ்சு 5 முட்டை போட்டுக்கு 5 பொரிச்சிருக்கு. இதுக்கு இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இது கோழி மாதிரி தான். இந்த 19, 20, 21 அந்த மாதிரி தான் பொரிக்கிறது வைக்கிறது. இது காக்டைலு அப்புறம் நம்ம பேரலட்டு இதெல்லாம் சேம் தான். இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்குபேஷன் வந்து ரெண்டுமே, அதாவது ஃபின்ச்சஸை பொறுத்தளவில் வந்து அதுவுமே வந்து நைட்டில் மட்டும் 2 அடையும், பகலில் யாராவது ஒரு ஆள் உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆப்ரிக்கனை பார்த்திங்க அப்படின்னா பகல்லையுமே 2 பேரும் உட்காருவாங்க, நைட்லையுமே 2 பேரும் உட்காருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்குபேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் லேயிங் அண்ட் இன்குபேஷன் வந்து மேக்ஸிமம் ஃபீமேல் ஆப்ரிக்கனில்.
ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேல் பண்ணும் நிறையா அதிகபட்சமாக. ஏன்னா அவர் வந்து இங்கே உள்ளே உட்காந்துருக்க டைம் போக, ஏன்னா இங்கே ஃபீமேல் உள்ளே உட்காரணும், எதுக்கு குஞ்சுகளுக்கு வந்து சூடு கிடைக்கணும். அப்போ வந்து ஒரு ஆள் உள்ளே உட்காந்துட்டே வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கணும், இன்னொரு ஆள் வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கணும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஃபீமேலுக்கு ஊட்டி ஃபீமேலும் குஞ்சுகள் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் டைம் ஃபீமேல் உள்ளே இருக்கிறனால அப்போ அதுக்கு வந்து அதுக்கும் ஃபீடு வேணும், ப்ளஸ் ஊட்டுறதுக்கும் நமக்கு கொடுக்கணுங்கிறப்ப அந்த மாதிரி வந்து அது வந்து ஒர்க் வந்து ஷேரிங் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து நல்ல பேராக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மேல் ஃபீமேல் நம்மளே தூக்கி போட்டுருந்தோம், நீங்கள் ரெண்டு தான் ஜோடி, நீங்கள் ரெண்டு குஞ்சு வரைக்கும் சொன்னால் அதெல்லாம் நடக்காது. அதுக்கு மனசு பிடிச்சா தான் நடக்கும். அப்போது பேரிங் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்னென்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி ஜோடி சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும்னா கேட்டகரி வைஸ் நம்மளே பிரித்து என்ன செய்யணும், தனித்தனி கேஜில் போட்டு வச்சிடணும், லாங் கேஜில் போட்டு வச்சுட்டு அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது எது கூட ஜோடி சேருது, எது மேல் ஃபீமேல் கரெக்டாக ஜோடியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சி செப்பரேட் பண்ணி போட்டால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாமல் நம்ம வந்து நம்மளே தனியாக ஒருத்தவங்க ஜோடியாக கொடுத்தாங்க, ஒரு ஆணு பொட்டையை கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா 50-50 சான்ஸ் வரும், வராமலும் போகும். ஆனால் இந்தளவுக்கு அந்யோன்யமாக நல்ல ரிசல்ட்டு, குஞ்சு நல்லா வளர்த்து நல்லா அதை நெஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்ம வளர்க்குறதுக்கு பிரயோஜனம் சாப்பாட்டுக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து ரெண்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம், மேல் ஃபீமேலோட கோஆப்ரேஷன். அப்படிங்கிறப்போ கண்டிப்பான முறையில் நல்லா அட்டாச்சு பேராக இருந்தால் மட்டும்தான் நல்ல சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறீங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸ் என்னென்னா முன்னாடி வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து நெஸ்ட் அவுட்லேயே நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்டார்டிங் டைமில், ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டு கம்மியாக இருக்கிறனால என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இறங்குற சிக்ஸே வந்து பேர் ஆயிடுது. நியர்லி 7 to 8 months அளவுக்கு வர்றப்போ செக்ஸுவலி மெச்சூர்ட் ஆயிரும். அப்போ வந்து நம்ம வந்து பை இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம அதை மேல் ஃபீமேலுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நம்மளால் கரெக்டான பேராகவே கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன சொல்லணும், ப்ரீடிங் பேராக கொடுங்க வைப்பாங்க. நான் என்ன சொல்ல அப்படின்னா நான் ப்ரீடிங் பேர் வச்சுருக்கேன், என்கிட்ட 7 வயசு இருக்குது, 7 வயசு குருவி இருக்குது, ப்ரீடிங் பேர் தான் அது, நான் கொடுத்தா இன்னும் போய் ப்ரீட் ஆகும், போய் ஒரு வருஷம் கழித்து அது இல்லாமல் போனால் கூட போயிடலாம், வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப என்றைக்குமே யங்ஸ்டர்லேருந்து எடுத்து பேரிங் பண்ணினா மட்டும்தான் லாங் டைமில் நமக்கு வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம்னா அது நம்ம அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல, லாங் டைமாக யூஸ் பண்ண முடியுங்கிறக்கா. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி தான் பண்ணால் தான் நமக்கு நல்லது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காக்டைல் ப்ரீடிங் கேஜ். இதில் வந்து பார்த்திங்க இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 அடி நீளம் இருக்கும், 2 அடி உயரம், 1.5 அடி வந்து டெப்த் இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக உள்ள சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கு வைக்கிறது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு குச்சி கீழே இருக்கும், ஒரு குச்சி மேலே இருக்கும். இது எதனால் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதோட உடம்பு பாடி வெயிட்டு தூக்கி பறக்கிறப்ப என்ன ஆகுனா அதோட கலோரிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறையா குச்சி வச்சுருப்பாங்க, இந்த நடுவில் அதாவது என்ன சொல்கிறது நடந்து தான் போகிற மாதிரி இடமா வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப குருவி வந்து பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது கேஜில். இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெக்கையை விரித்து பறக்கிற அளவுக்கு நல்லா பறக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னா அதோட பாடி வெயிட்டோ இல்லை வேறு ஏதோ ஃபேட் ஆகிறது இந்த மாதிரி கூடுறது வைக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறது. அப்படிங்கிறப்ப இது காக்டெயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மட்பாட்டை தான் வச்சுருக்கிறேன். மட்பாட்டை வைக்கிறப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியஸ்ட் வே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்து பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதில் வந்து மரத்தூள் தான் இதில் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போது சிக்ஸ் வந்து பொரிச்சிருக்கு. ஸோ பானை எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக ஒரு கையில் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப எங்கே வேணாலும் ஈஸியாக தொங்க போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்ப நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இது அடுத்து நெஸ்ட் அவுட் ஆக வேண்டிய குஞ்சு இது எல்லாமே. ஆமாம், இது நியர்லி இப்போ பொரிச்சு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஃபெதர் கண்டிஷன்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆமாம், அடுத்தாப்பில் நமக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காக்டெயிலை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா வெளியே இறங்குறப்ப அதுக்கு பறக்கவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. வெளியே இறங்குறப்ப அப்போ என்ன அப்படின்னா நம்ம வெளியே வந்ததுக்கப்புறமும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர்லி 3 வீக்ஸ்லேருந்து ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் வந்து வெளியே வச்சும் ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து ஒரு சிக்கு வந்து முன்னாடி இறங்கிருச்சு, இன்னும் 2 சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆக்சுவலாக பேரண்ட் இவங்க 2 பேர் தான். அப்படிங்கிறப்போ இது 3 குஞ்சுமே இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பானை எடுத்துருவோம். பானையை எடுத்துகிட்டு இது என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு மாதத்து வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட தான் இருந்து நல்லா செல்ஃப் ஃபீட்டிங் எடுத்து ஓரளவுக்கு நல்ல ஃபெதர் கண்டிஷன் எல்லாம் நல்லா அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிரிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து இப்போ சிக்ஸோடு இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேரண்ட்ஸை வந்து சிக்கை பிரிச்சாச்சு. அதனால் இது வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து இது வந்து நம்ம வந்து பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அடுத்து உடனே லே பண்ணிடுறோம். இருந்தாலும் அந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து அதிகப்படியான கால்சியம்
அதிகப்படியான ப்ரோட்டீன் விட்டமின் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் கொடுத்து இதை ரெடி பண்ணி இதில் வந்து மேக்ஸிமம் காக்டெயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்டுக்கு நான் வந்து 3 கிளச்சு அலோவ் பண்ணுறேன். ஒரு சில பேரண்ட் தான் வந்து ரொம்ப அவசர கொடுக்க என்ன செய்யும், குஞ்சு இருக்கிறப்ப அடுத்த கிளச்சு வந்து முட்டை வச்சிரும். அப்படி வச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காக்டெயிலில் வந்து நமக்கு வந்து ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று வந்து பேட்ச், இன்னொன்று பேட்ச்லெஸ். பேட்ச் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கன்னத்தில் ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் இதுதான் பேட்சுங்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து லூட்டினா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரே இருக்குது, ஃபான் இருக்குது, அப்புறம் வந்து இதில் பைடு வெரைட்டிஸ் இருக்குது. சரிதானா, இது வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ்னால் இதுக்கு அந்த கன்னத்தில் ஆரஞ்சு கலர் கிடையாது. இதான் வந்து மேஜர் கேட்டகரி. இது ரெண்டும் தான். இது ரெண்டையும் ப்ரீடிங் பண்ணவும் செய்யலாம், கிராஸ் பண்ணலாம், வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா மியூட்டேஷன் பேர்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து என்ன கலர் வேணாலும் குஞ்சு வரும். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கனில் வந்து ரிங் வெரைட்டி. இது வந்து லூட்டினா ஃபிஷரும் ஒயிட் ஸ்பிளிட்டும் போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பாக்ஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேர்டு வந்து பானை வச்சு போகலை உள்ளே, அதனால் வந்து பாக்ஸ் வச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு பேரண்ட் உள்ளே இருக்காச்சு, உள்ள குஞ்சு பிடிச்சிருக்கு, அதனால் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 2 அடி உயரம், 1.5 அடி உள்கூடு, இந்த மாதிரி சைஸ் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் வெரைட்டி வந்து நான் ரிங்கை விட கொஞ்சம் வந்து நமக்கு பாடி சைஸ் பெருசாக இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் ஐங்கிறப்ப நமக்கு என்னென்னா அதோட இம்யூன் வந்து எப்போயுமே கொஞ்சம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ரெட் ஐ பேர்டு வந்து நார்மல் பிளாக் ஐயை விட. அதனால் நம்ம ப்ரீடிங் பண்ணுறது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஐ ஒரு பிளாக் ஐ அப்படி தான் இருக்கும். இப்போ இது ரெட் ஐ லூட்டினா ஃபிஷர்னா அது கொடுக்குற பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐயாக தான் இருக்கும். இந்த மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ரெண்டு குருவியில் இந்த மூலையில் நிற்கிறது ரெட் ஐ, இந்த பக்கம் பறக்கிறது வந்து இது வந்து பிளாக் ஐ. அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்ம அதே மாதிரி காம்பினேஷன்லேயே தான் பண்ணுறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்பினோ, இது ஒரு அல்பினோ ஸ்பிளிட்டு, ஒரு ரெட் ஐ ஒரு பிளாக் ஐ. அப்படிங்கிறப்ப இந்த ரிங் வெரைட்டி நான் பொறுத்தளவு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஐ போடுறப்ப என்ன ஆகும்னா குஞ்சு பிறக்கிறது வந்து வீக்காக இருக்கும். ரொம்ப நம்ம சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் எனஃபாக இருக்காது பை ஜீன். அதாவது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் வச்சுருக்கிறோம். இங்கே வந்து எக்ஸ்டர்னல் பேர்டு எதுவும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு திங் அப்போது வெளியே இருந்து நோய் வராது. ஓகே ரைட்டு. ரெண்டாவது அப்போது வேறு என்ன வரலாம்? ஓரல் இன்ஃபெக்ஷன், அதாவது வாய் வழியாக போகிறதுனா அதை சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர். அப்போது இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும். ஒன்று ரைட்டு. அது போக என்னென்னா இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம், தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன தண்ணி எப்போயும் ஒரே பாத்திரத்தை நீங்கள் திருப்பி வைக்கிறப்ப என்னன்னா உள்ள வந்து பாசி படியும் எல்லாம் செய்யுங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்னா 2 செட்டு தண்ணி பாட்டர் இருக்குது. ஒரு ஃபீடர் இங்கே இருக்குது, இன்னொரு ஃபீடர் வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போது இதை நாளைக்கு இதை வெளியே காய வச்சுருவோம், இன்றைக்கி புதுசாக உள்ளது உள்ளே வந்துடும். இது ரெண்டாவது. ஃபீடு பண்ணுறோம். ஃபீடில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி என்ன செய்கிறோம், ஃபீடை தட்டிட்டு வேறு ஒரு புது ஃபீடு போட்டு நம்ம என்ன செய்கிறோம், போட்டு அதை திருப்பி ரீயூஸ் பண்ண தான் போகிறோம். பட் என்ன செய்ய போகிறோம்னா வெயில் நல்லா காய வச்சு சுத்தமாக வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப ஓரல் இன்ஃபெக்ஷனை நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இதையும் மீறி ஏதோ ஒரு சில கேஸ் வரலாம். டியூ டு ஏஜிங்கோ இல்லை டியூ டு ஃபைட்டு, வேறு கூட சேர்ந்து மேல் ஃபீமேல் கூட சண்டை போடுது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வர்றப்போ ஒரு சில விஷயங்கள் வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருவோம். அதாவது ஆன்டிபயோட்டிக் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் இல்னஸ். ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் வைக்கணும். ரெகுலராக மாதம் ஒரு வாரத்துக்கு உடம்புங்கிற மாதிரி ஆன்டிபயோட்டிக் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதோட கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்படிங்கிறப்ப பேர்டோட லைஃப் வந்து அந்தளவுக்கு போகாது. ஸோ ரெகுலராக அதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணிடணும். ரெகுலராக அதுக்கு வந்துட்டு கால்சியம், விட்டமின், மல்டிவிட்டமின், அதுக்கப்புறம் லிவர் டானிக் எல்லாமே ரெகுலர் பேஸில் கொடுத்துடணும். ஒரு சைக்கிளிக் ஆர்டரில் கொடுத்துடணும். அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி வராது. ஆனால் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றது 50-50 சான்ஸ் தான். 50க்கு 50 மேபி ஆர் மே நாட் வரலாம், இல்லைனா செத்து போகும், அவ்வளோதான். சரிதுண்ணா. அப்படிங்கிறப்போ நம்மளை பொறுத்தளவில் மெயினாக அதை ஹெல்த் இஷ்யூ வராத அளவுக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கிறணும். வருமுன் காப்போம் தான் இதில் மெயினாக, வருமுன் காப்போம் தான். ஸோ நம்ம கேஜி சைஸ் முதற்கொண்டு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வராத அளவுக்கு பார்க்குறதுக்கு தான். அதாவது இது நம்ம பேசுனதை தவிர பார்த்திங்கன்னா சீசனல் டிசீஸ்ன்னு இருக்குது. சீசனல் அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் மெயினில் அந்த நான்ரிங் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் வரும். ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னச்சுன்னா கண்ணை சுற்றி அப்படியே வந்து தண்ணி அப்படி பொங்கி ஒரு மாதிரி வரத மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அப்போ அதுக்கு வந்து நார்மலாக அதுக்கு ஒரு இரிட்டேஷன், நம்ம உடம்புல ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யும் அப்படின்னா சரியாக இற சாப்பிடாது.
அப்போ இறை சாப்பிடாமல் போச்சு அப்படின்னா உடம்பு வெளியும். அதுக்கப்புறம் அந்த சுக்கவாரிச்சின்னு சொல்லுவோம். சுக்கவாரிச்சி அப்படின்னா அந்த உடம்புல எனர்ஜி எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப இன்னேபிள் பேடாக வந்து மாறிடும். ஒரு ஸ்டேஜில் போய் செத்து போயிடும். இவ்வளோ தான். அப்படிங்கிறப்ப காரணம் வந்து ஐ இன்ஃபெக்ஷன் தான். அப்போ அந்த ஐ இன்ஃபெக்ஷனை ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஐ ட்ராப்ஸ் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று அது வர்றதுக்கு காரணம் என்ன, அப்போ இந்த ரூமில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அப்போ அதை நம்ம மீன் பண்ணிக்கிறணும். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அதை டெம்பரேச்சர் போகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம இங்கே இந்த ரூமை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டிங் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஹை டெம்பரேச்சர் அதாவது ஒன்லி சம்மரில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேன் வந்து ரெகுலேட்டர் சர்க்குலேஷன் ஃபேன் போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன் இது வந்ததில்லை. முன்னாடி வந்து நம்ம வேறு இடத்துல இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா அம்மா வரும் சொல்லுவாங்க இதே சம்மரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீன் இஷ்யூனா அது சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி அதே டைம் அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருந்துக்கிட்டு டெம்பரேச்சரும் கூட இருக்கிறப்ப வந்து அம்மை வரும். அம்மைனா கண்ணு பக்கத்தில் இந்த மாதிரி புள்ளியாக வர்ற மாதிரி வரும். நம்ம ஹியூமன் பீக் வர்ற மாதிரியே தான் வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா நான்ரிங் பேர்ட்ஸ் தான் வரும். நான்ரிங் ஆஃப்ரிங் லவ்பர்ட்ஸ் தான் வரும் மெயினாக. ஆமாம், இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்து காக்டெயிலுக்கு வரும் ஒரு சில கேஸில். பட் ஆனால் அம்மா வந்து மெயினாக வந்து நம்ம நான்ரிங் பேர்ட்ஸுக்கு மட்டும்தான் வரும். இது ரெண்டுக்குமே மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா ஐ ட்ராப்ஸ் விடணும். அதுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் விடணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கறி இருக்கு இல்லையா, கறி, அப்புறம் நம்ம வாயில் சாப்பிட்ற உமிழ்நீர், அப்புறம் வந்து மஞ்சள், கறி. ஆமாம், இது 3 சேர்த்து போட்டிங்கன்னா அந்த அம்மா போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ப்ளஸ் இதோட சேர்த்து ஆன்டிபயோட்டிக் ஏதாவது வந்து கொடுக்க வேண்டியது. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா சரி பண்ணிடலாம். இது சரி பண்ணிடும். இப்போ வந்து இந்த செட்டப்லாம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதுக்கு முதலீடு இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து நான் பண்ணுறப்ப இந்த கேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 27 ரூபாய்க்கு பண்ணினேன். அப்போ அந்த டைமில் ஸ்கொயர் ஃபீட் 27 அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஒரு ரேக் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு பண்ணுறப்ப ஒரு 3000 அந்த ரேஞ்சில் வரும் இதே மாதிரி கேஜ். அப்போ இப்போ நம்ம இதே மாதிரி கேஜ் வந்து ஒரு 12-13 கேஜ் இந்த ரூம்லேயே இருக்குது. இது தவிர அந்த ரூமில் ஒரு 4 கேஜ் இருக்கும். அடுத்து ஃபிஞ்சஸ் ரூமில் அது கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கும். அப்படிங்கிறப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 25 கேஜி கணக்கு சைஸ் வந்திருக்கும். நம்ம நியர்லி ஒரு அந்த டைமில் வந்து நான் பண்ணுறப்ப ஒரே டைமில் பண்ணாமல் இருந்தால் அப்போ கொஞ்சமாக பண்ணால் கூட எப்படி பார்த்தாலும் மதிப்பு அந்த மாதிரி செலவுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 1-1.5 அந்த ரேஞ்சில் வந்து ஆயிருக்கும். சரிதானா? இது போக வந்து பேர்ட்ஸ் செப்பரேட், அது ஒன்று ஒரு ரேட்டு 300 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு குருவி. அப்படிங்கிறப்ப நம்ம இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே நம்ம அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நம்ம சேல் பண்ணுறப்ப அதில் 50% தான் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேர்டெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5 years பேர்டு. இந்த காக்டெயில் பேர்டு எல்லாமே 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் பேர்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இன்னொரு 3 வருஷம் வரைக்கும் இதே பேர்டை யூஸ் பண்ணலாம். அதாவது நல்ல முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா. ஆமாம், நார்மலாக அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 15 வருஷமாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து ப்ரீடிங் நல்ல எஃபெக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னா அந்த 8 வருஷத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அதை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க? அதாவது டெம்பரேச்சருங்கிறது நம்ம செட் பண்ணுறதுன்னு இல்லை, மானிட்டர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இப்போது டே டைமில் வந்து இப்போ நம்ம சம்மரில் எவ்வளோ வரைக்கும் மேலே போகுது, அதே மாதிரி நைட்டில் அது எவ்வளோ கீழே குறையுது. இந்த ரூம் டெம்பரேச்சர்னால் பகலில் எவ்வளோ டெம்பரேச்சர், நைட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர். ஆமாம், அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறோம். இப்போ அஸ்பர் திஸ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ராத்திரி டெம்பரேச்சர் வந்து 27.1 போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மத்தியான டெம்பரேச்சர் வந்து 34.4. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிகிரி வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுதான் மாடரேட். ஆக்சுவலாக நார்மல் நல்ல பேர்டு ப்ரீட் ஆகிறதுக்கு உள்ள டெம்பரேச்சர் இது தான் 27 டிகிரிலேருந்து 34-35 டிகிரி வரைக்கும். சரிதானா? அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே நம்ம முதல்ல வந்து நம்ம ஒரு இடம் செட் பண்ணுறோம்னா அப்போ நோ யுவர் ரூம் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு. இது தான் நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறது. அவ்வளோதான். அப்போ நாமினல் நல்லா ப்ரீட் ஆகிற டெம்பரேச்சரில் நம்ம ரூமை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா எஃபெக்டிவாக ப்ரீட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரூம் இருக்குது, இதில் வந்து 3 பக்கமும் ஜன்னல் வச்சுருக்கிறோம். சரிதானா? பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால வச்சுருக்கிறோம். இதே இது நம்ம வின்டர் நம்ம டிசம்பரில் போகிறப்ப என்ன அப்படின்னா நான் இதே மாதிரி எல்லா ரூமும் டெம்பரேச்சர் திறந்து வச்சுருந்தேன்னா இந்த இருக்கிற 27-22 வந்துடும். ஸோ என்னென்னா பேர்ட்ஸுக்கு 22 டிகிரி, நம்ம வீட்டில் ஏசி போடுறதே 24 டிகிரி தான் வைப்போம். அப்போ ரூம் டெம்பரேச்சர் 22ன்னு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா குருவி எல்லாமே வந்து அதோட உடம்பு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பேரண்ட்ஸ். அப்போ குஞ்சு இருந்தால் குஞ்சு எப்படி வளர்க்கும், அப்போ குஞ்சு எப்படி தப்பிக்கும், அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் என்ன செய்யும் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன செய்யும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைட் மட்டும் உள்ளே வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ எப்படி பார்த்தாலும் என்னோடய ரூம் டெம்பரேச்சர் 25க்கு கீழே போகாது. பட் ஆனால் 27 டிகிரிங்கிறது நல்ல டெம்பரேச்சர். நைட் டெம்பரேச்சர் 27,
பகல் டெம்பரேச்சர் 34 அப்படிங்கிறது ப்ரீடிங்க்கு ஏற்ற டெம்பரேச்சர். இதை எல்லாரும் வந்து அவங்க இடத்துல உள்ள டெம்பரேச்சரு அந்த ரூம் எப்படி இப்போ நான் வந்து இங்கே வந்து காங்கிரீட் ரூம் போட்டிருக்கோம். நிறைய பேர் நினச்சோம் இது எது கூரை செட்டு போட்டிருப்பாங்க, ஒரு பேர் அஸ்பெஸ்டாஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் தகரம் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணினால் நல்லா ப்ரீடிங் பண்ண முடியும். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதாவது நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து பிரித்து செப்பரேட் பண்ண பேர்ட்ஸு. பிஞ்சஸ்ஸு இதில் பார்த்திங்கன்னா பிஞ்சஸ் இருக்குது. கீழே இது எல்லாமே பிஞ்சஸ், பிளாக் சீக் பிஞ்சஸ்ஸு, பெங்காலி பிஞ்சஸ்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாக் சீக்கு, ஜீப்ரா எல்லாமே கிடக்குது இதில். சரிதானா? இது வந்து எல்லாமே பிஞ்சஸ்ஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது பேட்சில் வெரைட்டிஸில் உள்ள காக்டெயில் சிக்ஸு இது எல்லாமே அந்த இது நம்ம உள்ளது எல்லாமே இருக்குது இதில் வந்துட்டுருக்கு. இது போக இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலஸில் உள்ள காக்டெயில், பேச்சுலஸில் உள்ள சிக்ஸ் இதுவும் வந்து இறங்கினது. அது ஒன்று மட்டும் பேரண்ட்டு, அதை நம்ம ரெஸ்ட்டுக்காக விட்டு வச்சுருக்கிறோம். மற்ற மிச்சம் 3 எல்லாமே சிக்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போது கடைசியாக இப்போ ஒரு 2 மாதமாக செப்பரேட் பண்ணுன்னா ஆஃப்ரிக்கன்ஸு, ரிங் நான் ரிங் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடக்கும் இதில். இது பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி செப்பரேட் பண்ண ஆஃப்ரிக்கன்ஸு. இதில் வந்து வயலட் பீச்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 6 மாதத்துக்கு முன்னாடி செப்பரேட் பண்ண ரிங் வெரைட்டிஸ். இதில் வந்து மாஸ்க் வெரைட்டிஸு இது மாதிரி எல்லாமே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூட்டினா பீசர், அல்பினா பீசர் அதோட ஸ்ப்ளிட்டு இதுவும் நியர்லி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் ரொம்ப வயசு கூடின குருவி. இதில் இப்போயே முட்டை போட்டுட்டு தான் கிடக்குது எல்லாமே. ஆனால் குருவிலாம் ரொம்ப நல்ல குருவியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டர், வயலட்டு, ஆப்லைனு, அல்பினோ ஸ்ப்ளிட் இது எல்லாமே கிடக்குது. இதெல்லாம் அடுத்து ரெடி டு சேல் பேர்டு நம்ம கேட்டால் கொடுக்குறதுக்காக. இது மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸ், லவ் பேர்ட்ஸு. லவ் பேர்ட்ஸ் இந்த இங்கே இருக்கிற இந்த 12 பேர் தான் நமக்கு லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் பேர். ஏன்னா லவ் பேர்ட்ஸுக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் தெனை தான் போடுறது. எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஸ்கேவஞ்சஸ் வர யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது மற்ற இடத்துல கீழே உழுற தெனை இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே சளிச்சு பிடைச்சி சுத்தம் பண்ணி வெயிலில் காமிச்சிட்டு இவங்களுக்கு ஃபீடாக கொடுத்துட்றது. ஏன்னா நம்ம அதுகளுக்கு காஸ்ட்லி பேர்ட்ஸ்க்கு வந்து அதே திருப்பி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கிறப்ப இந்த ரூம் பொறுத்தளவில் இது எல்லாமே இது பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரிங் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலனி செட்டப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்துட்டே இருப்போம். இல்லை 2 குருவி நல்லா உட்காந்து அந்நியமாக உட்காந்துருக்கும், நல்ல மேல் ஃபீமேலாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறப்ப கேமராவில் உட்காந்து பார்த்து மார்க் பண்ணி விட்டுட்டு ஓகே எந்தெந்த குருவி நல்லா உட்காருது உட்காந்து பார்த்துட்டு நல்ல பேராக இருக்குது, இது ஜோடியாக சேர்ந்துச்சு அப்படின்னா வேணும்னு நம்ம தூக்கி வச்சுருவோம், இல்லைனா சேல்ஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இது வந்து ஜோடி வந்து 300 ரூபாயிலேருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. ஆமாம், பிஞ்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் இந்த 300 ரேஞ்சில் இருந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ரேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. பட் ஆனால் நார்மலாக விற்கிற ரேட்டு நம்ம கொடுக்குறது வந்து 250 ரூபாலேருந்து கொடுக்குறோம் இப்போ லவ் பேர்ட்ஸ், பிஞ்சஸ் எல்லாமே. அதே மாதிரி காக்டெயில்ஸ் வந்து நல்ல மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதில் நல்ல மார்க்கிங் பேர்டு இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா வித் டிஎன்ஏலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம், அது மாதிரி இருக்குது. மற்றபடிக்கு அந்த எல்லாமே அந்த ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் கலர், டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கிங், அவ்வளோதான். மேக்ஸிமம் மாடரேட் ரேட்டு. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் மட்டும் நம்மள வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டியூ டு வாட்ஸ்அப் குரூப்பு, நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறனால கஸ்டமர்ஸே டைரெக்டாக வர்றாங்க. முன்னாடி வந்து யங்ஸ்டராக மேல் ஃபீமேல் தெரியாமல் அன்ஐடென்டிஃபைடு அன்செக்ஸ்டு பேர்டை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே இது பார்த்திங்க அப்படின்னா பேராக எடுத்து கொடுத்துறோம். மேல் கன்ஃபார்ம்டு மேல் ஃபீமேல் டிஎன்ஏ வேணுங்கன்னா கூட டிஎன்ஏ போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு அதாவது கஸ்டமரே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இப்போ நான் புதுசாக செட் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து நிறைய பேர்டு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மினிமம் ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி எடுத்தாங்களே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரேட்டு கன்சல்ட் ரேட்டில் தான் கொடுக்குறோம். அதே நேரத்தில் மொத்தமாக எடுக்கிற ட்ரேடர்ஸும் வருவாங்க. அவங்களுக்குமே நம்ம வந்து நம்ம ரேட் வந்து வெளியே விற்கிற மார்க்கெட் ரேட்னு அவங்களும் வாங்கி மாற்றி விடணும் இல்லையா? அப்படிங்கிறப்ப நம்ம அதுலேயும் நம்ம வந்து கண்டிப்பாக கன்சல்ட் ரேட்டு கொடுக்குறோம். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி நல்ல ஒரு கன்சல்ட் ரேட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நம்ம வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே பண்ண முடியுது நம்மளால். பெங்களூருக்கு கொடுக்குறோம், சென்னைக்கு எல்லா பக்கமும் நம்ம அனுப்பி விட்றோம். ட்ராவல்ஸ் பஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைய வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் இருக்குது, அப்புறம் வெஜிடபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதில் நம்ம அனுப்பி விட்றோம். அவங்க வந்து என்னென்னா ஒரு கேஜிக்கு ஒரு மினிமம் ஒரு 600-500 வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்குவாங்க. எவ்வளோ அவங்க பேர்டுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் அவங்க வெளியில் நமக்கு தெரியாது இல்லையா? அப்படிங்கிறப்ப ஒரு கேஜி ஒரு அடி நீளம், 1 அடி அகலம், ஒரு 6 அடி உயரம், அந்த மாதிரி ஒரு கேஜியில் ஒரு 20 குருவி 10 குருவி அனுப்பி விட்டால் கூட அவங்க அந்த ரேஞ்சு தான் வாங்குவாங்க. ஒரு
ஒரு 500 to 600 வாங்குவாங்க. நிறைய கஸ்டமர் நம்ம வாங்குறாங்க, நிறைய பேருக்கு அனுப்பி விட்றோம். பெங்களூருக்கு போகுது, திருவனந்தபுரத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், அப்புறம் நம்ம சென்னைக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம், கோயம்புத்தூர் சைடு எல்லா பக்கம் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் இருக்கிறனால இன்றைக்கி அது கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேயாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், தூரத்துலேருந்து வாங்குகிறோம், அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க நம்மளோட காசு வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து சூரியகாந்தி சைடு மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தா வெளியிருந்து வாங்குகிறோம். ஏன்னா அப்படிங்கிறப்ப எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பொருள் நம்ம கையோடு போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி நம்மளுக்கு காசு வருங்கிறது நமக்கு உத்தரவாதம் கிடையாது எதுவுமே. அப்படிங்கிறப்ப நான் நேர்மையாக இருந்துட்டேன் அப்படின்னா மற்றவங்க நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சரிதான். அப்படிங்கிறப்ப பேர்ட்ஸ் என்றைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து காட்டுறோம், அதில் கண்டிஷனுக்கு உள்ள பேர்டு மட்டும்தான் கரெக்டாக கொடுப்போம். ஏன்னா ஒரு சில பேர்டெலாம் பார்த்திங்க, ஒரு சில பேர்ட்ஸ்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அதை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களும் நம்மளால ஒரு ப்ரீடரோ இல்லை யாரோ ஒரு ஆள் தானே, அதை நான் வாங்கி அவங்க அதை ரீசேல் பண்ண போகிறாங்களோ இல்லை அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பான முறையில் தப்பான குறியை கொடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இது பிஸ்னஸாக செய்யலைன்னு ஒன்று, நம்ம வந்து நம்மளோட ஹாபி ஃபஸ்ட்டு. அப்படிங்கிறப்ப என்னை மாதிரி இன்னொரு ஆள் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் குலைக்கக்கூடாது இல்லையா. அப்படிங்கிறப்ப அதில் எந்த மாற்றம் இருக்காது. அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், நல்ல ஹெல்த்தியாக குறியை கொடுக்குறோம், நல்ல குறியை சொல்லிக் கொடுக்குறோம், வளர்க்குறதுக்கு என்னென்ன மாதிரி செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து கைடு பண்ணுறோம், புதுசாக வளர்க்குறவங்களுக்கு கைட் பண்ணுறோம். அதே மாதிரி இதனால உள்ள பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறப்ப இதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னவோ நம்ம அதை செஞ்சுட்ருக்கிறோம். சரி, நன்றி, தேங்க்யூ.